இந்த 2000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியவே அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. குமுதம் பத்திரிகையினுடைய கேமராமேன் இன்னைக்கு தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்த 3 மொழி கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை, யூசிஜியோடைய திருத்தங்கள், அப்புறம் வந்துட்டு தொகுதி மறுவரை, எல்லாத்தையும் பிரச்சனை. ஆனால் இவர் வந்து எதை பற்றியுமே பேசாமல் முழுக்க வந்து பாசிசம் பாயாசம் அப்படின்னு பேசுகிறாரு. மேடையில் உட்காந்துட்டு ஆட்டின்னு விடுறாரு. 26 ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறாரு. 26 ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள்லாம் இதெல்லாம் கொண்டு வர மாட்டோம், மத்திய அரசு கொண்டு வந்துடக்கூடிய எந்த திட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசியிருக்கணுமா இல்லையா? அப்புறம் 67, 77 நடந்த ஒரு மாற்றம், புரட்சி வந்து இப்போ நான் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அண்ணாவினுடைய சாதனை, அண்ணாவினுடைய உழைப்பு, அண்ணாவினுடைய பயணம், அண்ணாவினுடைய பறிப்பு, அண்ணாவினுடைய அறிவு, அதில் கால் தூசிக்கு போடுவாரா விஜய்? அண்ணா விஜய் ஒன்றா என்ன பனையூரை விட்டு தாண்ட மாட்டேங்கிறாரு. இவர் வந்து அண்ணாவுக்கு இவர் ஈக்குவல் பண்ணிக்குவாரா? பனையூர், மகாபலிபுரம், இந்த ஏரியா, அந்த கோஸ்டல் ஏரியாவிலே சுற்றிட்டு இருக்காரு. அது தாண்டி வர தமிழ்நாடுங்கிறது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்கு. பட்டிமன்ற பேச்சாளர், கொள்கை பரப்பு செயலாளர் போடுவாங்க ஒரு கட்சிக்கு. கொள்கை பரப்பு செயலாளருடைய பதவி என்ன பதவி? எதுக்கு நல்லது செய்யறதுக்கு இத்தனை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? அண்ணா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருந்தாரா? எம்ஜிஆர் வச்சிருந்தாரா? விஜயகாந்த் வச்சிருந்தாரா? அவருடைய சொந்த மாநிலம் பீகார்ல டெபாசிட் போச்சு. ஆதவர்ஜினா வந்து சிஎம் ஆக்கிடுவாரு, பிரசாந்த் கிஷோர் வந்து சிஎம் ஆக்கிடுவாரு, ஆரோக்கியசாமி வந்து சிஎம் ஆக்கிடுவாரு. விஜய் நம்பி விஜய் சிஎம் இல்லை. ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். தாவேகா கட்சி ஆரம்பித்து இன்றையோட 2வது ஆண்டு ஆகிருச்சு. ஒரு ஆண்டு நிறைவடைந்து 2வது ஆண்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விழாலாம் நடத்தியிருக்கிறாங்க. விழாவில் பல விஷயங்களை எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை வந்து தாக்கி பேசுகிறோம் அப்படின்ற வகையில் பாயாசம், ஃபாசிசம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய உரை அப்படின்றத தாண்டி இந்த ஒரு நிகழ்வு முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல ஆரம்பத்துலேருந்தே பார்ப்போம். ஒரு 2000 பேர் இன்னைக்கு கலந்துக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இந்த 2000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியவே அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. குமுதம் பத்திரிகையினுடைய கேமராமேன் இன்னைக்கு தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்போ அங்கே வந்திருக்கக்கூடிய ஆட்கள் பலருக்கும் வந்து சீட் கிடைக்கல, நின்றுட்டு இருக்காங்க. காலையில் 6 மணி 7 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. மதியானம் 1 மணிக்கு தான் முடியுது. அதுக்கு பிறகு தான் லஞ்ச் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிடாம தான் இருந்திருக்காங்க. உள்ள நிறைய பேர் அந்த ஆர்கனைஸ் பண்ணதுலேயே ஏகப்பட்ட குழப்பம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவுன்சர்ஸ் வந்து துபாயிலேருந்து ஒரு நிறுவனத்துக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டு அந்த ஆட்கள் தான் அந்த இன்னைக்கு செக்யூரிட்டி பார்த்துருக்குறாங்க. பட் அவங்க தான் வந்து அவரை தாக்கி இன்றைக்கி அவர் மருத்துவமனையில் சேர்ந்துருக்காரு. ஒரு பத்திரிகையாளர், அதுக்கு பத்திரிகையாளர் சங்கம்லாம் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கு. வந்தவங்களுக்கு, நீங்கள் காலையில் வந்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஜூஸ் பாக்கெட்டும் ஒரு 4 பிஸ்கட்டும் வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு காலையில் 6 மணி 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருப்பாங்களான்னு தெரியல. அதற்கு பிறகு முடிஞ்சு லஞ்ச் போட்டுருக்காங்க. இது வந்து இந்த ப்ரோக்ராமுடைய ஆர்கனைஸ் பண்ணதுலேயே ஏகப்பட்ட குழப்படிகள் நிறையா வந்துட்டுருக்கு. அப்போ ஒரு சின்ன நிகழ்ச்சியை கூட உங்களால் கோஆர்டினேட் பண்ண முடியல. இத்தனைக்கும் ஒரு ஈவெண்ட் கம்பெனியில் கொடுத்தா பண்ணியிருக்காங்க. அரசியல்வாதி கூட பண்ணல, ஒரு ஈவெண்ட் கம்பெனியில் கொடுத்தா பண்ணியிருக்காங்க. இத்தனை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேறு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே. அப்படி இருந்தும் கூட இவ்வளோ சொதப்பலாக ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. முதல்ல அந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்டதுக்கு முதல்ல ஒரு பெரிய கண்டனம், நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் பேசினார். அதில் முதல்ல பார்க்குறப்ப வந்து திமுகவும் பாஜகவும் வந்து கள்ள கூட்டணியில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க. எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி. எல்கேஜி யூகேஜி பசங்க எந்த ஊரில் ஹேஷ்டேக் போடுறாங்கன்னு தெரில. முதல்ல அந்த லாஜிக்கே தப்பு. 2வது ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறவர், இவருடைய கட்சியே சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது முதல்ல. 2வது அவரே என்ன பண்ணுறாருன்னா உள்ளே வந்து ஒரு ஹேஷ்டேக்லாம் சைன் பண்ணுறாரு ஒரு போர்டு வச்சு. அப்போ அவரே வந்து அந்த அந்த இதில் தான் வர்றாரு. இப்போ அதுவே முரண்பாடாக இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் நாட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போய்ட்டுருக்கு. மத்திய அரசு ஒட்டுமொத்தமாக இந்தியாவை தன் வசப்படுத்துறதுக்கு ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பால் முதல் கொண்டு நாம் விற்கிற பால் தான் சாப்பிட்ற அளவு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்படிங்கும் போது இன்றைக்கி அந்த ஒரு ஆபத்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டை அவங்க ஆல்மோஸ்ட் இந்தியாவில் எல்லா பகுதியும் முடிச்சிட்டாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த ஒரு சவுத் இந்தியா, தென்னிந்தியா பகுதியில் மட்டும்தான் பிரச்சனை. அவங்க ஒன்றும் கை வைக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் இன்றைக்கி மாநில அரசுகள் கடுமையாக போராடிட்டு இருக்கு. மாநில அரசு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளும் போராடிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த 3 மொழி கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை, யூசிஜியோடைய திருத்தங்கள், அப்புறம் வந்துட்டு தொகுதி மறுவரை, எல்லாத்தையும் பிரச்சனை. எல்லாமே தமிழ்நாட்டை வந்து அவங்க ஏதாவது வந்து வஞ்சிக்கணும்னு பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து எதை பற்றியுமே பேசாமல் முழுக்க வந்து பாசிசம் பாயாசம் அப்படின்னு பேசுகிறாரு. மேடையில் உட்காந்துட்டு ஆட்டின்னு விடுறாரு. அப்புறம் வந்துட்டு சரியா புரோன்றாரு. அப்புறம் இடம்லாம் மறந்து போகிறாரு. அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக வரணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போனா உங்களுடைய கொள்கை என்ன? மத்திய அரசில் கொண்டு வர்றாங்க.
3 மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிறீங்களா இல்லை இல்லையா? சார், அதை ஏத்துக்கல அப்படின்ற வகையில தான் சே நோ டு அப்படின்ற மாதிரி கெட் அவுட் அப்படின்னு சொல்லி அந்த இது ஹேஷ்டேக்லாம் கையெழுத்து அவரே தானே சொல்கிறாரு, ஹேஷ்டேக் போட்டால் தெரிஞ்சிருமா அப்படின்னு அவரே தானே பேசுகிறாரு. அப்போ நீங்கள் ஒரு திட்டம் வர்றப்ப நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தொகுதியை பிரிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய 39 தொகுதியில் 8 தொகுதிக்கு மேலே போயிருன்றாங்க. அப்படிங்கிறபோது அதை பேசுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. தாவேகாவுக்கும் மழை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு ஆதரவா இல்லை எதிர்ப்பா? அது சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை பேசலை. இல்லை சார், அது இப்போ ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு, அந்த வலுக்கட்டாயமாக திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பேசியிருக்கிறாரு. அவர் எங்கே பேசியிருக்கிறாரு? அவர் பேசும்போதே வலுக்கட்டாயமாக இப்போ 3ஆவதா ஒரு மொழியை வந்து திணிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்துல அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ அது மேலோட்டமாக அதை பேசிட்டு அது இப்போ நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன், நான் ஆட்சிக்கு வந்தால் 3 மொழி கொள்கை தமிழ்நாட்டில் நுழைவிட மாட்டேன், புதிய தேசிய கல்விக் கொள்கையை நான் நுழைவிட மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் இன்னும் 26 ஆட்சிக்கு வர போகிறீங்கல்ல, 26 ஆட்சிக்கு வர போகிறார்ல அவர் சொல்கிறாரு 26 ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறாரு. 26 ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள்லாம் இதெல்லாம் கொண்டு வர மாட்டோம், மத்திய அரசு கொண்டு வந்துடக்கூடிய எந்த திட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசியிருக்கணுமா இல்லையா? ஆனால் அப்படி ஸ்ட்ராங்காக பேசுகிற பல விஷயங்களை வந்து அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அந்த வகையில் எங்களோட கட்சியோட நிர்வாகிகள் இளைஞர்களாக இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்துட்டு போங்க, யாரு கேட்டா? ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, கட்சியில வந்து ஃபுல்லா இளைஞர்களா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் வந்தது. விமர்சனங்கள் வந்தாலும் செயல்பாடுகளை வச்சு தான் தீர்மானிப்பாங்க. ஒரு கட்சியில வந்து இளைஞர்களா இருக்கிறாங்க அப்படின்னு நல்ல விஷயம் தானே அது. அப்போ உங்க கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங் தானே. இல்ல அது ஒரு குற்றச்சாட்டா வச்சு, குற்றச்சாட்டு கிடையாது, அது விமர்சனம் தான். குற்றச்சாட்டும் வேற, விமர்சனம் வேற. விமர்சனம் வைக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உலகத்திலேயே குழந்தைகளுக்கான ஒரு அணி வச்சிருக்க ஒரு கட்சி இந்த கட்சி தான். அதை சொன்னா நம்ம வந்து இதை வந்து ட்ரோல் ஆயிரும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து குழந்தைகளுக்கு இல்லை இளைஞர்னு சொல்லி ஒரு மேடையில் மாற்றி பேசுகிறாரு. அதான் உண்மை. பட் நீங்கள் எந்த அணி வேணாலும் வச்சுங்க, செயல்பாடுகளை பொறுத்தவரைக்கும். அப்புறம் 67, 77 நடந்த ஒரு மாற்றம் புரட்சி வந்து இப்போ நான் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறாரு. 66 என்ன நடந்துச்சு? அண்ணா வந்து அன்றைக்கி காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய இயக்கமாக இருந்த காங்கிரஸ் கட்சியை உடைத்து காலி பண்ணி திராவிட இயக்கத்தை காலூன்று வைக்கிறார். அப்போ அண்ணாவினுடைய சாதனை, அண்ணாவினுடைய உழைப்பு, அண்ணாவினுடைய பயணம், அண்ணாவினுடைய பறிப்பு, அண்ணாவினுடைய அறிவு, அதில் கால் தூசிக்கு போடுவாரா விஜய்? தொண்டையில் கேன்சர் வந்த பிறகு கூட டாக்டர் சொல்கிறாங்க பேசக்கூடாது, அதோட பேசினார். அண்ணா போட்ட அந்த இருமொழி கொள்கை தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் கல்வியில் உயர்ந்து நிற்குது. நீங்கள் அண்ணாவுக்கு விஜய் ஒன்றா? அண்ணா விஜய் ஒன்றா என்ன? பனையூரை விட்டு தாண்ட மாட்டேங்கிறாரு இவர். வந்து அண்ணாவுக்கு இவர் ஈக்குவல் பண்ணிக்கிறாரா? நீங்கள் எந்த கொள்கையில் நீங்கள் நிலைப்பாடாக இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய உரிமையில் போகுது, மொழி போகுது, நிதி வர மாட்டேங்குது, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றி அதை பேசுகிறீங்களா? நிதி தரணும் அப்படின்ற மாதிரி தானே சார் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன போராட்டம் பண்ணியிருக்கீங்க? நிதி தரணும். நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்பட போகிறோம் அடுத்த 16 மாதத்துக்கு. அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி, எதிர்க்கட்சியாக இருக்குது. போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, மத்திய அரசு நோக்கி அறிக்கை பண்ணுறாங்க, சட்டசபையில் தீர்மானம் போட்டால் கூடி இவங்களும் சேர்ந்து வாக்களிக்கிறாங்க. நீங்கள் எதிர்க்கட்சியாக செயல்பட போகிறீங்கல்ல, மத்திய அரசை நோக்கி ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறீங்களா? ஏன் பண்ணல? மத்திய அரசை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, மாநில அரசை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. இன்றைக்கி மாநில உரிமையில் முழுவதுமாக போயிடுச்சு. இன்றைக்கி பெரும்பாலான எல்லாத்தையுமே மத்திய அரசு எடுத்துக்கிடுச்சு. அப்படிங்கும்போது மாநில அரசினுடைய உரிமையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மத்திய அரசை நோக்கி தான் கேள்விகள் இருக்கும். ஓகே, அதே மாதிரி கட்சியில் வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து சாதாரண குடும்பத்திலேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. அப்படி இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியான அந்த கேள்வி யார் பேசியிருக்காங்கன்னா யார் பேசியிருக்கிறா? அன்னைக்கு அண்ணா எந்த பின்புலம் இல்லாமல் வந்தவர் தான், கலைஞர் எந்த பின்புலம் இல்லாமல் வந்தவர் தான், ஜெயலலிதா அந்த அம்மையாரும் ஒரு நடிகர்ன்ற மேலே நடிகையினால வந்திருக்கலாம். மிச்சம் எல்லாருமே எந்த பின்புலமெல்லாம் அரசியல் கொஞ்சம் ஜெயிச்சவங்க தானே. இது யார் உங்களுக்கு கேட்டாங்க? யார் வந்து இதனால உங்க வாக்கு வங்கி குறைஞ்சி வரப்போகுது? அதனால உங்களுக்கு யார் ஓட்டு? இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் திமுகவில இருந்து வைக்கிறாங்க அப்படின்றது. திமுகன்னு சொல்லவே இல்லையா அவரு? இல்ல அவர் சொல்லல, ஆனா அவர் மறைமுகமா அதை தான் வந்து நிறைய விஷயங்கள்ல மாநில அரசு வந்து அப்படிதான் சுட்டி காமிச்சிருக்காங்க. எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறார். நீங்க விமர்சனங்கள் வராமல் இருக்காது கட்சியில். விமர்சனம் தள்ளிட்டு உங்க செயல்பாடுகள் தானே உங்களுக்கு தூக்கிட்டு போவோம். உங்கள்கிட்ட செயல்பாடே இல்லையே. இப்போ இந்த ஆண்டு விழா கூட அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வச்சு நடத்துறீங்க. அப்போ அந்த பனையூர், மகாபலிபுரம் இந்த ஏரியா, அந்த கோஸ்டல் ஏரியாவிலே சுற்றிட்டு இருக்காரு. அதை தாண்டி வர கன்னியாகுமரிங்கிறது கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்குது. எந்த ஊருக்கு போயிருக்கீங்க? எத்தனை பேர் சந்திச்சிருக்கீங்க? எந்த போராட்டத்துக்கு போயிருக்கீங்க? எதை பற்றி பேசியிருக்கீங்க? ராஜ்மோகன் அவர்கள்லாம் வந்து மேடையில் கூட பதிவு பண்ணியிருந்தாரு. எனக்கு அதை பார்த்தோன்னே ராஜ்மோகன் ஞாபகம் வந்துச்சு. அந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே சூப்பர் சிங்கரில் ஒரு பொண்ணு வந்து தான் அந்த தமிழ் தாய் வார்த்தை படிச்சு. ராஜ்மோகன் தான் வந்து கம்பேரிங் பண்ணாப்புல. ஒருவேளை விஜய் டிவி நிகழ்ச்சின்னு நினச்சேன், பார்த்தோன்னே டக்குன்னு அப்படி தான் தோணுச்சு. விஜய் டிவி ஏதாவது ஒரு ஷோ நடத்துகிறாங்க போல். அதில் வந்து விஜய் டிவி ஆட்கள்லாம் யாராவது ஒரு கட்சி கொள்கை பரப்பு செயலாளருக்கு அரசியல் பின்புலமே இல்லாத ஒருத்தரை ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் கொள்கை பரப்பு செயலாளரை போடுவாங்களா ஒரு கட்சிக்கு? கொள்கை பரப்பு செயலாளருடைய பதவி என்ன பதவி? அதாவது இன்னைக்கு விஜய் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் ஒரு ரசிகர்கள் கூட்டம் ஒரு பின்னாடி இருக்குது. முதலில் அவர்களை அரசியல் படுத்தணும், அரசியல்
சொல்லி கொடுக்கணும், அரசியல் பேச வைக்கணும். அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, கொள்கை பரப்பு செயலாளருடைய வேலையை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களை ட்ரெயின் பண்ணணும். அந்த வேலையை தான் பண்ணுவாங்க. இப்போ இவரே முதல் ட்ரெயின் ஆகணுமே. அப்படிங்கும் போது அந்த நீ சொன்ன மாதிரி ராஜ்மோகன் பார்க்குறப்ப ராஜ்மோகன்லாம் ஏற்கனவே யாராவது யானை செத்தாலும் சரி, நாய் செத்தாலும் சரி, பூனை செத்தாலும் சரி, கதறி வீடியோ போடக்கூடிய நபர் தான் அவர். அதாவது இந்த மேடையில் பார்க்குறப்ப அடுத்து தமிழ்நாட்டை இவர் தான் மாற்ற போகிறார், தமிழ்நாட்டினுடைய தலைமகன் இவர் தான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தார். விஜய் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்குறப்ப நீங்க வந்து எந்த ஊருக்கு போனாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. பனையூரை தாண்டி வெளியில வரல. ஆனா அவர் வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு. எல்லா படப்பிடிப்புக்கும் வந்து ஒவ்வொரு படப்பிடிப்புக்கும் சரி, அடுத்த ஆடியோ லான்ச், அப்புறம் படத்தினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் அப்பவே வந்து அவர் டிராவல் பண்ணி எல்லா மக்களையும் நேரடியாக சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அவர்கள் ஷூட்டிங் போனாரு. சுவிட்சர்லாந்து போனார் ஷூட்டிங்கு. அதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்களே. ஷூட்டிங் போறதுக்கு கட்சி நிகழ்ச்சிக்கும் போறதுக்கு வித்தியாசம் இல்லை. அப்பவே மக்களை சந்திச்சாங்க. மதுரையிலயும் சரி, நெல்லையிலயும் சரி, அந்த மாதிரி படத்தினுடைய வெற்றிக்கு போனப்போ மக்கள் அவ்வளவு பேர் கூடினாங்க. அப்பவே அவருக்கு அவ்வளவு நடிகராக போறது வேற, அரசியல்வாதியா போறது வேற. அரசியல்வாதியா போறப்போ ஒரு பிரச்சனையை அந்தந்த ஊர் பிரச்சனையை பேசணும். திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா திருநெல்வேலி என்ன பிரச்சனை இருக்கு, திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆறுநூறு இன்னைக்கு மாசு பிரச்சனையா இருக்கு, அதை எப்படி சரி பண்ணணும், அந்த மாவட்டத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசணும். அது ஒரு அரசியல்வாதியா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஊரில் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, நாங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணுவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறது ஒரு அரசியல்வாதியோட வேலை. அரசியல்வாதி வந்த பிறகு செய்கிறாங்களா இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். அப்போ நீங்கள் ஒரு எந்த ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த ஊர் சம்மந்தமான பிரச்சனையை கையில் எடுத்து பேசுகிறது தான் அரசியல்வாதி வேலை. ஷூட்டிங் கேரவனில் போயிட்டு கேரவனில் வந்துட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு வேர்த்தா தொடச்சி விட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் ஏறி வர்றது அது வந்து அரசியல் பயணம். அது ஷூட்டிங் பேப்பர். ஓகே சார். அதே மாதிரி இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு கட்சியில் எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் அவர் எப்படி கன்சிடர் பண்ணுறாரு அப்படின்றத காமிக்கிற வகையிலேயே வந்து அவரை தனியாக மேடைக்கு வர சொல்லி அவர் பக்கத்துலேயே வந்து உட்காரெல்லாம் வச்சுருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய முக்கியத்துவம் கட்சியில் அப்படின்றத பற்றி உங்களுடைய பிரசாந்த் கிஷோர் இவர் சொல்லியிருக்காரு, உங்களாம் முதலமைச்சர் ஆக்குறேன், வாங்க தமிழ்நாட்டை வந்து உங்களை முதலமைச்சர் ஆக்கி காட்டுறேன்னா பிரசாந்த் கிஷோர் ஆக்கிடுவார். தன்னை நம்பல விஜய் இன்னும் வந்து தன்னை நம்பலை. எனக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறத விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய வரக்கூடியன்னு சொல்கிற விஜய் இத்தனை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை 100 கோடி கொடுத்து வச்சிருக்காரு. இந்த பக்கம் ஜானவரகிசாமி, இந்த பக்கம் பிரசாந்த் கிஷோர், இந்த பக்கம் அதை ஒரிஜினல் அவர் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க அவருக்கு. ஆனால் வந்து எதுக்கு நல்லது செய்கிறதுக்கு இத்தனை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? அண்ணா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுருந்தாரா, எம்ஜிஆர் வச்சுருந்தாரா, விஜயகாந்த் வச்சுருந்தாரா? யார் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? நேரடியாக கட்சி ஆரம்பித்தாங்க, மக்களை போனாங்க, பிரச்சனையை பேசினாங்க, ஓட்டு கேட்டாங்க, களத்துக்கு போனாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டெய்லி அறிக்கை விடுறது, ஒரு எல்லா கொள்கை தலைவர்களுடைய சிலையை வச்சுக்கிறது வீட்டுக்குள்ளேயே, அங்கேயே மாலையை போட்டுக்கிறது, சுற்றி 4 பேர் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றதே ஒரு கம்பக்கு, அதுவே ஒரு ஃப்ராடு. அவங்களால அதுவுமே செய்ய முடியாது. இவ்வளோ பேச பிரசாந்த் கிஷோர் ஏன் அவர் மாநிலத்தில் தோற்று போனார்? அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு, அந்த கட்சி டெபாசிட் போச்சு. சரி, 2014 இதே பிரசாந்த் கிஷோர் பிஜேபிக்கு வேலை செய்தார். அந்த ஒரே ஒரு தேர்தலோட பிரசாந்த் கிஷோரை கட் பண்ணிட்டாங்க பிஜேபி. அதுக்கு போய் எத்தனையோ மாநிலத்துக்கு தேர்தல் நடந்துச்சு, எத்தனையோ பொது தேர்தல் நடந்துச்சு. ஏன் இது வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டையும் பிஜேபி பயன்படுத்தலை சார்? ஆனால் இப்போ திமுக வந்து ஆட்சியில் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு வகையில் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் தான், அவருடைய வியூகங்களும் அதுக்கு காரணம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் கூட அப்படி தான் வந்து பதிவு பண்ணுறாரு. அவர் அப்படி தான் சொல்லுவார். ஏன் இதே பிரசாந்த் கிஷோர் தான் 400 சீட் வரும்னார் பிஜேபி, ஏன் வரல? இது நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி 400 சீட் வரும், தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும், இதே பிரசாந்த் கிஷோர் தான் சொன்னார். ஏன் பண்ணல? சரி, ஊருக்குலாம் ஜோசியம் பார்க்குறாருல, அவர் எதிர்காலம் எப்படி தீர்மானிச்சிருக்கணுமா இல்லையா? அவருடைய சொந்த மாநிலம் பீகாரில் டெபாசிட் போச்சு. ஊரெல்லாம் வந்து நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய வேலை என்ன அப்படின்னா, முதல்ல ஐடி விங் கிடையாது, எல்லா கட்சியிலையும் ஐடி விங் கிடையாது. ஐடி விங் இல்லாத ஒரு வேலையை இவங்க பண்ணாங்க. இப்போ அந்த கட்சியினுடைய ஐடி விங்க அந்த வேலை பண்ணுறாங்க. ஒரு லேப்டாப் வச்சுக்கிறானுங்க, ஒரு படத்தை போட்டு காட்டுவானுங்க, ஒவ்வொரு தொகுதி எடுப்பானுங்க. விருத்தாச்சலம் தொகுதி, இந்த தொகுதியில் இத்தனை கம்யூனிட்டி இருக்குது, இவ்வளோ ஓட்டு இருக்குது, இந்த ஓட்டு எப்படி வாங்கலாம், இந்த ஓட்டு எப்படி வாங்கலாம்னு டேபிளில் உட்காந்து கணக்கு போடுறது. இது எதுவுமே களத்தில் போய் வேலை கேட்காது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு அரசியல் இருக்குது. ஒரு தெருவுக்குள்ளே போனால் அந்த தெருவில் அந்த என்ன கம்யூனிட்டி இருக்கானோ அந்த கம்யூனிட்டியில் 2 பேருமே 2 கட்சி இருப்பான். அவன் சொல்கிறத கேட்டு தான் அந்த ஊர் மக்கள் ஓட்டு போடுவாங்க. நல்லது கெட்டது போவாங்க, நல்லதுக்கு போவான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், ரேஷன் கார்டு பிரச்சனைக்கு போவான். அந்த ஊரில் உட்காந்துருப்பான். அவன் தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 1000 ஓட்டு டிசைட் பண்ணுறவன். நீங்கள் டேபிளில் உட்காந்து கணக்கு போட்டுலாம் வாங்க முடியாது. அப்படி கணக்கு போட்டு நீங்கள் பீகாரில் உங்கள் சொந்த மாநிலத்திலே உங்களால் ஜெயிக்க முடியலையே. ஓகே சார். அதே மாதிரி அந்த மும்மொழி கொள்கைக்கான அந்த சைன் பண்றதுல வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கையெழுத்து எடுல அப்படின்றதே வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி. அவர் எப்படி போடுவாரு? இந்திக்கு எதிராக கையெழுத்து போடனா இந்திக்கார் எப்படி போடுவாரு? இதுல என்ன லாஜிக் இருக்கு? அவரை உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 3 மணி கொள்கையை ஏற்றுக்கிற மாட்டோம், இந்திக்கு எதிராக நாங்கள் வந்து ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் நடத்துகிறோம், நீங்கள் சைன் பண்ணுங்கன்னா எப்படி போடுவார்? எப்படி போடுவார்? அதனால தெளிவாக வந்து எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கிட்டாப்புல.
அதுவே பெரிய அசிங்கம். அவ்வளோ ஒரு நபரை கொண்டு வந்து எதுக்கு நீங்கள் மேடையில் ஏற்றுறீங்க? சரி, இதே பிரசாந்த் கிஷோர் திமுக பேச்சு திமுக மேடையில் ஏற்றுனாங்களா? அப்போ உங்களுடைய அரசியல் அனுபவம் அவ்வளோதான். பிரசாந்த் கிஷோரை திமுக பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுருச்சு. உங்களை மாதிரி மேடைக்கு இழுத்துக்கிட்டு கையெழுத்து போட சொன்னாங்களா? எந்த கட்சியுமே இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பயன்படுத்துவாங்க. அவங்கள அதோட முடிச்சு விட்ருவாங்க. அதோட வேலை முடிஞ்சிடும். அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி ஆள் தான். அவங்கள கொண்டு வந்து நீ மேடையில் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அண்ணன் வந்திருக்காரு என்னை காப்பாற்றிடுவார், இந்த அண்ணன் வந்திருக்காரு என்னை வந்து சிஎம் ஆக்கிடுவார். உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ உன் மேலே நம்பிக்கை இல்லை. அப்புறம் ஆதவர்ஜினா வந்து என்னை சிஎம் ஆக்கிடுவார், பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன சிஎம் ஆக்கிடுவார், ஆரோக்கியசாமி வந்து என்ன சிஎம் ஆக்கிடுவார். இப்போ விஜய் நம்பி விஜய் சிஎம் இல்லை. இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்களும் வந்து ஏற்கனவே அவர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அப்புறமா அவருடைய பேச்சும் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இப்போவுமே அதே தான் 1977 மாதிரி நடந்தது தான் இப்போ மறுபடியும் நடக்கும் அப்படின்றத ஆதவ அர்ஜுனா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு சூழ்ச்சி இருந்தது, அதனால தான் வந்து நான் வந்து கட்சியிலேருந்து விலகி இப்போ விஜய் அவர்கள் கூப்பிட்டதுனால தாவைக்காடு வந்து இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு பல விஷயங்களை அவரும் பேசியிருந்தாரு. இல்லை, இந்த 67 77 அது 77ல் எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டி போட்டு மிகப்பெரிய வெற்றி பெறார் அப்படிங்கிறது எல்லாரும் வரலாறு அது இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் என்ன பண்ணார்? 67லேருந்து 77 வரைக்கும் திமுக இருக்கார், திமுகவுடைய பொருளாளர் இருக்கார். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எம்ஜிஆருடைய பிரச்சாரம் பெரிய அளவில் பயன்படுச்சு. எம்ஜிஆர் மன்றங்கள் திமுகவுக்காக வேலை பார்த்துச்சு. அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் மன்றங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்த பிறகு திமுக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு 10 வருஷ அரசியல் அனுபவத்தில் தான் அவர் வந்து முதலமைச்சரானார், தனியாக கட்சி ஆரம்பித்தார். அண்ணா வந்து பெரியாருடைய பயணப்பட்டு தான் அண்ணா வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். இவரெல்லாம் அனுபவமும் படிப்பும் பேச்சு திறமையும் மக்களை சந்திக்கக்கூடிய விஷயமும் இருந்ததுனால பிரச்சனையை கையில் எடுத்து பிரச்சனையின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திமுக. மொழியை கையில் எடுத்து மொழி போர் பிரச்சனையில் ஆரம்பிக்கப்பட்டு அதனால் ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. நீங்கள் தான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்களே. அப்போ எம்ஜிஆரும் அண்ணாவும் விஜயும் ஒன்றா? சார், இப்போ அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. அந்த பேண்ட் ஒரு விஷயத்தை வச்சு அவர் சொல்லியிருந்தாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் அவர்களை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் இவர் போடுற பேண்ட் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாரு. அவரும் ட்ரெண்டிங்காக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுனால விஜய் அவர்கள் போடுற பேண்ட் மாதிரிலாம் போடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் மேடையில் பதிவு பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் விஜய் மட்டும் தான் பேண்ட் போடுறாரா? தமிழ்நாட்டில் விஜய் மட்டும் தான் பேண்ட் போடுறாரா? இதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமான பேச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு, 50 வருஷம் அரசியல்வாதி. 1000 விமர்சனம் இருந்தாலும் கூட இன்னைக்கு மாநிலத்தினுடைய அத்தனை பிரச்சனையும் தாங்கி கொண்டு ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. நீங்கள் வந்து ஆட்சியை விமர்சனம் பண்ணுங்க, அவர் போட்டிருக்க பேண்ட்டை விமர்சனம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான தனிப்பட்ட அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து 2021 தேர்தலில் பிகே டீமில் இருந்தார், திமுக பேக்கப்பில் வேலை பார்த்தாரு, ஜெயிச்சவன் நமக்கு ஏதாவது கிடைக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா லாட்ரி பெர்மிஷன் கேட்டார், அப்புறம் எம்பி சீட் கேட்டார், ராஜ்யசபா எம்பி சீட் எதுவுமே கொடுக்கல. இவர் அறவேக்காடுன்னு தெரிஞ்சு தான் துரத்தி விட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நேராக பிசிகாவுக்கு போனார். இவ்வளோ விஜய் முதலமைச்சராக பாடுகிறார்ல, முதல்ல அவர் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகிருக்கணுமா இல்லையா? அது ஆக முடியலையே ஆதவ அர்ஜுனாவனால ஒரு எம்எல்ஏ எம்பியாக கூட ஆக முடியலையே. திமுக ட்ரை பண்ணீங்க, அவங்க துரத்தி விட்டாங்க. பிசிகாவை ட்ரை பண்ணீங்க, துரத்தி விட்டாங்க. இப்போ கடைசியாக இவரே தானே வந்தாருன்னா அவர் பண்ண ஒதுக்கி வச்சது 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவரை 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சதுனால ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்திருக்காரு. அப்போ இவரவே ஒரு எம்எல்ஏ எம்பியாக ஆக்கி கொள்ள முடியாத ஆதவ அர்ஜுனா இன்னொருத்தரை போய் முதலமைச்சராக்குவாரா? இவரே எம்எல்ஏ எம்பி ஆக முடியாத பிகே பிரசாந்த் கிஷோர் விஜய் முதலமைச்சராக்குறாரா? எல்லாம் அந்த தூய அம்சம் படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்குங்க, அந்த மாதிரி தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்குங்க. அப்போ ஆதவ அர்ஜுனா இன்னொரு விஷயம் சொல்கிறார், பிறப்பின் அடிப்படையில் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது. நீங்கள் யார்? மார்ட்டினுடைய மகளை கட்டலைன்னா ஆதவ அர்ஜுனா யார்? ஏதாவது ஜிம்மில் கோச்சாக தான் இருப்பார். உங்களுக்கு இந்த அதிகாரம் எப்படி வந்துச்சு? நீங்கள் ஒரு மருமகனாக போனதுனால உங்களுக்கு இந்த பதவி வந்திருக்கு, இவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்கிறீங்க. இல்லாட்டி நீங்கள் யார்? மார்ட்டினுடைய மகளை திருமணம் பண்ணுறது வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து செயல்படுறாரு. வாய்ஸ் ஆஃப் காமன்லாம் இப்போதான். அதுக்கு என்ன பண்ணார்? அவர் ஒரு சாதாரண ஒரு ஜிம் கோச் மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். பல லட்சம் கோடியினுடைய ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தாலும் என்ன பண்ணிப்பார்? ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்குமா? அது ஒரு இவ்வளோ ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குமா அவருக்கு? அப்போ உங்களுடைய வளர்ப்பு அப்படி தானே வந்திருக்கு, உங்களுடைய என்ட்ரி அப்படித்தானா? இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு வந்து தந்தை பெரியார் அவர்களுடைய சிலையையும் திருக்குறளையும் வந்து பரிசாக கொடுத்தாங்க. அப்படி கொடுக்குற போது சொல்லி கொடுக்குறது என்னன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே தந்தை தான், அது பெரியார் அவர்கள் மட்டும்தான், போலியான தந்தைகள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்ற மாதிரி தான் வந்து குத்தி காமிக்கிற வகையில் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தைகள் அதை வந்து யாரை சொல்கிறாங்க? ஏன்னா தந்தை அப்படின்னு சொல்லி அப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதிவிட்டு இருந்தாங்க. அதை சொல்கிற வகையில் தான் அதை பதிவிட்டு இருந்தாங்க. இல்லை, இது என்னன்னா, பெரியாருடைய கொள்கையை தூக்கி பிடிக்கிறோம், பெரியார் தான் எங்கள் கொள்கை தலைவருங்கிறார்ல, சீமான் பெரியாரை பற்றி இவ்வளோ பேசுகிறார்ல. நீ கடந்த 3 மாதம் 2 மாதம் பெரியார் சம்பந்தமான விஷயம் தான் போயிட்டு இருக்கு. இதாக பற்றி பேசிருக்கீங்களா? இல்லை சார், சீமான் அவர்கள் இன்றைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். அப்படி கிடையாது. அதுக்காக என்ன வேணாலும், அதுக்காக வந்து இன்னைக்கு என்ன வேணாலும் பேசுறதை பொறுத்துக்கிட்டு இருப்பீங்களா? உங்களுடைய கொள்கை தலைவரை மிக இழிவாக கேவலமாக சீமான் பேசுகிறாரு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பதிலுக்கு ஏதாவது பேசுறீங்களா?
கம்முன்னு உசுப்பேத்துறவன்ட்ட உம்முன்னு கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு உங்கள் படம் டைலாக்கு நீங்களே சொல்லிக்கிட்டு கம்முன்னு வீட்டில் உட்காந்தா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அந்த மாதிரி அதான் சரி களத்துக்கே வரல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துட்டே இருந்தது. அவருக்கு ஒரு கடைசியா அந்த இறுதி படத்துக்கான வாக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றதுனால அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எல்லாம் மொத்தமா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மக்களுக்காக வரப்போறாரு அப்படின்றதுதான் அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எம்ஜிஆர் வந்து கடைசியில் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் படத்தில் நடிச்சிருந்தாரு. அவருக்கு அங்கீகாரமே சினிமா தானே, அதை விட்டு ஏன் வர்றீங்க? உங்களை யார் உங்களை விட்டு வர சொன்னா? 200 கோடி விட்டுட்டா 200 கோடி விட்டுட்டு வந்தால் 200 கோடி விட்டு உங்களை யார் வர சொன்னா? யாரும் தமிழ்நாட்டு மக்கள் டெய்லி விஜய் வீட்டு வாசப்பில்னு அதை கூப்பிட்டாங்களா தலைவா காப்பாற்றுங்க தமிழ்நாட்டுன்னு? உங்களை யார் அரசியலுக்கு வர சொன்னா? உங்களுக்கு அடுத்த கட்டு போர் அடிச்சு போச்சு. சினிமாவில் நடிச்சு 200 கோடி 100 கோடி வாங்கி இப்போ இதாகி போச்சு. இது ஒரு காசை வச்சு 4 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு இவங்களாம் நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு ஆளுக்கு 100 கோடியை கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறாரு. 26 தேர்தல் முடிஞ்சோடனே அவருடைய அடுத்த படத்துக்குண்டான வேலையை ஆரம்பிப்பார். இதுதான் நடக்க போகுது. சார் பூத் கமிட்டி மாநாடு வந்து நடக்க போகுது. அந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தாவேகா இவ்வளோ பெரிய கட்சி அப்படின்றது மக்களுக்கும் தெரியும், இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த பூத் கமிட்டிக்கு ஆள் போடுறதெல்லாம் பெருமையாக பேசக்கூடாது. அந்த மாநாடு அவ்வளோ அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதினா 1.5 லட்சம் 1.25 லட்சம் ஓட்டு இருக்கும். அப்போ அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு 6-7 ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை வார்டு இருக்குது, அது எத்தனை வார்டுக்கு எத்தனை பூத் இருக்குது, அந்த பூத்துக்கு எத்தனை பேர் கமிட்டி மெம்பராக போடுவாங்க. ஒவ்வொரு தேர்தல் நடக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதிகளில் அந்த ஊரில் பூத் ஏஜென்ட்டுடைய மீட்டிங் நடக்கும். இது எல்லா கட்சியிலும் காலங்காலமாக நடக்கிற விஷயம்தான். அதை வந்து ஒரு பெருமையாக நாங்கள் மாநாடுன்னு சொல்கிறது வந்து அறியாமல் சொல்கிற விஷயம்தான். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லா கட்சியிலையும் பூத் கமிட்டி ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களுக்கு மீட்டிங் போடுவாங்க. பூத் கமிட்டி ஏஜென்ட்டை வச்சு நாங்கள் மாநாடு போடுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து உள்ளே பேசுகிற விஷயத்த ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஓகே சார். மறைமுகமாக திமுகவும் பாஜகவும் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. அதாவது தெரிஞ்சுதான் வந்து இந்த மும்மொழி கொள்கைக்கெல்லாம் வேணும்னே வந்து மக்களை வந்து திசை திருப்பணும் அப்படின்றதுக்காகவே ஸ்டாலின் அவர்களை எடுத்து கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி அப்படின்ற மாதிரியான ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி வேற ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி மடைமாற்றணுன்றதுக்காக பின்னாடி இருந்து இவங்களே இப்படி செயல்படுறாங்க. எந்த விஷயத்தை மடைமாற்றணும் அதையும் சொல்லணும்ல அவர். எந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்காக பிஜேபியும் திமுகவும் ட்ராமா போடுறாங்க சார்? அப்போ அந்த கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி அப்படின்ற மாதிரியான ட்ரெண்டிங் பண்றது வந்து அவசியமா அப்படின்ற கேள்வி தானே. சரி, நீங்க ஏன் கெட் அவுட் தமிழ்நாடு நீங்க ட்ரெண்டிங் பண்ணீங்க, இது அவசியமா? இல்ல சார், அதுதான் அவர் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி நீங்க உட்கார்ந்து செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவரு சொல்லி அந்த ஹேஷ்டேக் போடுறது வேணுமா வேணாமா அப்படிங்கிறத தெரியும். வேணாம் ஹேஷ்டேக் நீங்க போட மாட்டேன் அப்படின்னா நீங்களும் போடாதீங்க. நீங்க எதுக்கு அதே வேலையை நீங்க செய்றீங்க? சரி, திமுக பாஜக கூட்டணியில இருந்துட்டு எதை வந்து டைவர்ட் பண்றாங்க? அப்போ டைவர்ட் பண்ற விஷயத்த நீங்க என்ன நீங்க சொல்லுங்க. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 3 மொழி கொள்கையிலே தாவேகாவின் நிலைப்பாடு என்ன? புதிய கல்விக் கொள்கை தாவேகாவின் நிலைப்பாடு என்ன? 3 மொழி கொள்கையில வந்து அவர் எனக்கு அதுல விருப்பம் இல்லை, அது வந்து தவறானது, திரிக்க கூடாது அப்படின்றதான அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இல்லை, நீங்கள் மொத்தமாக பேசினதில் 70% வந்து மாநில அரசு தான் பேசியிருக்காரு. ஒரு 30% வந்து மத்திய அரசு நோக்கி பேசியிருக்காரு. 30% மேலோட்டமாக பேசியிருக்காரு. ஸ்ட்ராங்காக பேசல. ஸ்ட்ராங்காக ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. நான் தான் முதலமைச்சர்ன்றீங்க. நீங்கள் முதலமைச்சராக உங்களுடைய கல்விக் கொள்கை என்ன, பொருளாதார கொள்கை என்ன, வேலைவாய்ப்பு கொள்கை என்ன, இது என்ன, அதெல்லாம் என்ன தெரியுமா என்னன்னு தெரியல முதல்ல. ஓகே சார். அதே மாதிரி லோயலா மணி அவர்களை வந்து அவரும் வந்து உரையாற்றிருந்தாரு. அப்படி அவர் பேசும் பொழுது அவருடைய முகம்தான் எங்களுடைய நம்பிக்கையே, அதுதான் வந்து எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கட்சியை பொறுத்த வரைக்கும். அதை அப்படி பாக்குறீங்க? மணிகிட்ட வந்து நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். பாட்டெல்லாம் பாடுவார், பல வேலைக்கு பாட்டெல்லாம் பாடலை. ஏன்னா வந்து அடிக்கடி பாட்டெல்லாம் பாடுவாப்புல. என் தலைவனை பார்த்தியா, நடந்து வரதை பார்த்தியா, அழகை பார்த்தியா அப்படின்னு பாட்டெல்லாம் கூட பாடியிருப்பாப்புல. பட் அந்த உற்சாகமாக இருந்துச்சு பார்க்குறது. நல்ல ஒரு ஸ்டாண்டப்பு, அந்த மாதிரியான ஒரு நல்ல கலகலப்பாக தான் இருந்தது. ஓகே சார். ஓவரால் அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த நிகழ்ச்சியினுடைய இதுலேருந்து என்ன வெளி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி? இல்லை, இது ஒரு தெளிவில்லாத ஒரு நிகழ்ச்சியாக நடந்திருக்கு. அதாவது நீங்கள் ஆட்சிக்கு வர போகிறீங்க, ஒரு ஆட்சிக்கு வர முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, 2வது ஆண்டு விழாவில் அடி எடுத்து வச்சுருக்கீங்க, 26 தேர்தல் வரப்போகுது. நாங்கள் தேர்தலில் போட்டியிட போகிறோம், தேர்தல் நாங்கள் என்னென்ன விஷயத்தை முன்னெடுக்க போகிறோம், நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இதெல்லாம் செய்ய போகிறோம், இந்த திட்டங்கள்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம், இந்த திட்டங்கள்லாம் வரவேற்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை கிளியர் கட்டாக பேசியிருக்குமா இல்லையா? எதுவுமே இல்லாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ஹேஷ்டேக் போடுறது தப்புன்ட்டு நீங்கள் ஹேஷ்டேக் போடுறீங்க. 3 மொழி கொள்கை எதுக்குறது 2 பேர் ட்ராமா போடுறாங்கன்ட்டு நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க. என்ன ஒரு குழப்பம்? என்ன ஏதாவது ஒரு முடிவு வரணும்ல. ஒன்றும் அந்த பக்கம் நிற்கணும், இந்த பக்கம் நிற்கணும். எந்த பக்கம் நிற்காம குறுக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது ரோட்டில். ஒன்றும் நீங்கள் அந்த பக்கம் நான் வந்து திமுகவை பிஜேபி எதிர்க்கிறேன், இந்த திட்டத்தெல்லாம் கொண்டுட்டே வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பக்கம் ஹேஷ்டேக் போடுறாங்கன்னு நீங்கள் ஹேஷ்டேக் போடுறீங்க. அந்த பக்கம் வந்து அவங்க கூட்டணி வச்சுருக்காங்கன்ற இந்த பேச்சு பேசுகிறீங்க. நாங்கள் தான் 26 வரைக்கும் நாங்கள் தான் எதிர்கட்சின்றீங்க. எதிர்கட்சினா ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அது பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ ஒரு தெளிவில்லாத இருக்கார் விஜய் வந்து இன்றைக்கி வரைக்கும் இன்னும் தெளிவில்லாமல் இருக்கிறாங்கிறதா இந்த விஷயத்தில் தெரியுது.
ஓகே சார், 2026ல் தாவேகாவினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அவங்களுடைய வெற்றியையோ இல்ல அவங்களுடைய இல்லை, தோல்வியோ அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அவர்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க, ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கியை மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. அது அவங்க அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும். இன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியை குறித்து பல விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.